இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ் இன்ஜினியரிங் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டரைஸ் இன்ஜினியரிங் டிசைனை நான் மூணாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். CAD, CAE அண்ட் CAM. ஸோ இதை நான் மூணாக பிரித்து 3 கேட்டகரி ஆஃப் சாஃப்ட்வேரை நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது CAD, ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி அதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ அண்ட் ஐசோமெட்ரிக்கல் வியூ. ஸோ இதை தான் நம்ம பேசிக்காக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் ஒரு அசம்பிளியில். ஸோ இந்த அசம்பிளியை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏன்னா நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அந்த மாடலை அசம்பிள் பண்ணுறது தான் பேசிக். அந்த அசம்பிளை எப்படி பண்ண போகிறோன்னா 1 by 1. ஃபஸ்ட்டு பேஸுக்கு அப்புறம் டாப். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினை எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த இன்ஜினை நீங்கள் கழத்துறீங்கன்னா ஃபஸ்ட்டு கேசிங்கை கழத்துவீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராங்க் ஷாஃப்ட்டு, கேம் ஷாஃப்ட்டு, பிஸ்டனு, கனெக்டிங் ராடுன்றதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிப்பீங்க. ஸோ அப்படி எடுக்கும் போது ஒவ்வொன்றா டிஸ்அசம்பிள் பண்ணும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு எது எடுக்கிறீங்களோ அதுக்கு 1, செகண்டுக்கு 2, 3, 4ன்ட்டு நீங்கள் நம்பரிங் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல் லேபில் அசம்பிளி டிஸ்அசம்பிளியில் நம்ம படிச்சிருப்போம். காமனாக இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு சொல்லி தந்தாங்கன்னா இதெல்லாம் இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை எப்படி அசம்பிள் பண்ணுறது, ஃபஸ்ட் எது, செகண்ட் எது இண்டிவிஜுவல் பார்ட்டாக அசம்பிள் பண்ணோன்னா எது சப் அசம்பிளியாக அசம்பிள் பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அதை அசம்பிள் பண்ணி அது எப்படி ரன் ஆகுது அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா சிமுலேஷன்னுட்டு சொல்லுவோம். ஒன்ஸ் அந்த சிமுலேஷன்ஸ் நம்ம இது பண்ண பிறகு அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வியூவை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு திருப்பி அசம்பிள் பண்ணுறது. ஸோ அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னா கம்ப்ளீட் சிமுலேஷன், அதை எப்படி ஒரு மூமெண்ட்டாக ரன் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அனிமேட் பண்ணலாம் நம்ம அந்த வீடியோஸை. ஸோ அது ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கும். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் யார்கிட்ட இதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அவன் டிசைன் இன்ஜினியராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு கார் டிசைன் பண்ணுறேன், அந்த கார் கம்பெனியோட முதலாளிகிட்ட காட்டுறேன்னா அவன் அந்த காரோட சைஸ் என்ன, அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அவன் தெரிஞ்சு வச்சுப்பான். அதோட நுணுக்கங்கள், நான் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் பிஸ்டன் இந்த மாதிரி இருக்கும், இது நான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. ஸோ அவனுக்கு புரிகிற மாதிரின்றது பார்த்தீங்கன்னா அதோட பயன்பாட்டை ஒரு வீடியோவாகவோ ஒரு சிமுலேஷனாகவோ காட்டலாம். அதுதான் இப்போ இருக்க டெக்னாலஜியில் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இந்த கேடில் பார்க்க போகிறோம். இந்த கேட் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோகேடை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆட்டோகேடு தான் ஒட்டுமொத்த டிசைன் சாஃப்ட்வேருக்கே பேசிக்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் இன்ஜினியரிங் கற்றுக்க போகிறீங்க. ஆமாம், ஆட்டோகேட் டுட்டோரியல் நான் உங்களுக்கு எடுக்கும்போது இது கூடவே இதை சார்ந்த பேசிக் இன்ஜினியரிங்கை உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். கோஆர்டினேட்டர் சிஸ்டம்ஸ்னால் என்ன, வாட் இஸ் ரெக்டாங்கிள், வாட் இஸ் சர்க்கிள்னால் என்ன, எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும், ஹோல் கால் அவுட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் முடிச்சிடும். ஒன்ஸ் அதில் முடித்த உடனே சாலிட்வொர்க்ஸ், என்எக்ஸ், க்ரியோ, கேட்டியா, ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டர், சாலிட் எட்ஜ், ரெய்னோ. ஸோ இந்த கேட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது வெறும் கேட் சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, இதில் சில சாஃப்ட்வேரில் சிஏயும் இருக்குது, கேமும் இருக்கும், அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா நான் கேட் கேட்டகரி கொண்டு வந்த காரணம் என்னென்னா இந்த எல்லா சாஃப்ட்வேரோட மெயின் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா
கேடை சார்ந்து தான் இருக்கு. இதில் வந்து சில வீடியோஸ் உதாரணத்துக்கு சாலிட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், கேட்டியாவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நான் ஓல்டு வெர்ஷனில் உங்களுக்கு கம்ப்ளீட் டுட்டோரியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்எக்ஸும் கிரியும் நான் பாதி ஒரு அசம்பிளி லெவலில் உங்களுக்கு வந்து டுட்டோரியல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத நான் டுட்டோரியலாக ஆல்ரெடி போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு வந்து கிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டு, ஸ்க்ரூ ஜாய்க்கு அதை மாதிரிலாம் டிசைன் பண்ணி, ஆனால் அதில் வாய்ஸ் இருக்காது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். எப்படி ஒரு மாடலை எடுத்து டைமென்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எதை க்ரியேட் பண்ணோம், செகண்ட் எதை க்ரியேட் பண்ணோம், ஃபஸ்ட்டு எதை அசம்பிள் பண்ணோன்றதை ஆல்ரெடி நான் வீடியோவை போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்டில் இருக்குது. யார் யார் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சிஐஇ. ஸோ நம்மளோட மெயின் கோர்ஸே வந்து கேடு தான். கம்ப்யூட்டர் எடட் டிசைன்ஸ் தான் மெயின் கோர்ஸ். அதுக்கு அடுத்த கேட்டகரின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எடட் இன்ஜினியரிங். இந்த கம்ப்யூட்டர் எடட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற பொருளை எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஸோ பேசிக் ஒரு லோடு அனலைஸ்லேருந்து சிஎஃப்டி வரைக்கும் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்க என்னென்ன சிஐ சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி டாக்குமெண்டேஷன் எடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற சிஐ சாஃப்ட்வேர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹான்சிஸும் ஹைப்பர்மெஷும். ஒன்ஸ் நான் கேட் ஃபினிஷ் பண்ண பிறகு ஹான்சிஸும் ஹைப்பர்மெஷும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா சைமல்டேனியஸாக கேட் எடுக்கும் போதே நான் ஹைப்பர்மெஷும் ஹான்சிஸும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஆட்டோகேட் முடிச்சிடுவேன். ஸோ அடிப்படை முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேபி மார்ச் எண்ட் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சிஸில் நான் ஹைப்பர்மெஷும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எடட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த கம்ப்யூட்டர் எடட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருளை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறது, அந்த டூலை எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் இருக்க கோட்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் இதில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். என் கோடாக இருந்தாலும் எம் கோடாக இருந்தாலும் சரி, ஜி கோடாக இருந்தாலும் சரி, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு சிஎன்சி மிஷினை இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரே சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கேம் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட் சாஃப்ட்வேர்லேயே சிஐஇ, சிஐஎம் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ அதை தவிர்த்து நம்ம சிஐஇயில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது ஆன்சிஸும் ஹைப்பர்மெஷும். அதே மாதிரி கேமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.